கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏலத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எல்பத்தில் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Praise the Lord. Greetings and blessings in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். It's a wonderful morning and just the right time to be in His presence. இது அருமையான ஒரு காலை வேளை. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Before we get into God's word, let us first look to the Lord in prayer. நாம் திருவசனத்திற்கு தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let's pray. Gracious Heavenly Father, we thank you, O Lord, for this beautiful morning. Thank you, Lord, for giving us this wonderful time to come into your presence and start this day in your holy, blessed, and most powerful name. Lord, open our hearts and minds to receive thy word and bless all those brothers and sisters who are with us now, O Lord. Thank you, wonderful Lord. To you be all glory. In Jesus Christ's matchless name we pray. Amen. Today, the topic for meditation is oil of gladness. இன்றைய தலைப்பு, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி, அதாவது ஆனந்த தைலம். The verse chosen is Psalms chapter 45 verse 7. நாம் தெரிந்து எடுத்த வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 45 அதிகாரம் 7 வசனம். Same verse is also there in the New Testament, that is Hebrews chapter 1 verse 9. இதே வசனம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Let's look into Psalms 45 verse 7. நாம் சங்கீதம் 45 சங்கீதம் 7 வசனத்தை பார்க்கலாம். Here we see that the psalmist is prophesying about Jesus Christ. இங்க அந்த சங்கீதக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை கூறுகிறான். It says, you have loved righteousness and hated wickedness. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறீர். Therefore God, ஆகையால் தேவனே, that is Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, your God, that is God Almighty, என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், அதாவது தேவனாய் கர்த்தர், has anointed you with the oil of gladness. ஆகையால் தேவனாகிய உம்மை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் உம்மை நிறைத்திருக்கிறார். Beyond your companions. உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். What is oil of gladness? ஆனந்த தைல அந்த அபிஷேகம் என்றால் என்ன? Oil means Holy Spirit. அதாவது எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது.
and the Holy Spirit comes with exceeding joy or gladness. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்குள்ளே அத வாக்கு கடங்காத ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். We see that the oil of gladness is also called as the anointing oil. அதாவது இந்த ஆனந்த தைலம் அபிஷேகத்தை குறிக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. In the Old Testament we see that the anointing oil was used by 3 categories of people. பழைய ஏற்பாட்டிலே இந்த அபிஷேக தைலம் 3 விதமான மனிதர்கள் பயன்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். And these 3 categories were those who were about to serve people at large. அதாவது இந்த 3 விதமான மக்கள் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை பெற்று ஜனங்களுக்கு சேவை செய்கிற அந்த 3 வகுப்பாய் இருந்தார்கள். The first category were the priests. முதலாவது உள்ளவர்கள் ஆசாரியர்களா இருக்கிறாங்க. Moses was asked by God to anoint Aaron. தீர்க்கதரிசியாக மோசே தேவனாய் கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், நீ இந்த தைலத்தை எடுத்து உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை அபிஷேகம் பண்ணு, அவன் ஆசாரனாய் இருப்பான். So here we see that the priest was anointed with oil. இங்க நாம் பார்க்கணும், இந்த ஆசாரியன் ஒரு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். The second category were the prophets. இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் தீர்க்கதரிசிகள். So in the first category the priests were to serve for the Lord, and the second category, that is prophets, were bridging, acting as a bridge between prophets, and the third category, that is kings. அதாவது முதலாவது அந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில இருந்து தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியான ஒரு அழைப்பை பெற்றவர்கள். இரண்டாவது தீர்க்கதரிசிகள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாய் நின்று மன்றாடவும் தேவனுடைய வார்த்தை பெறவும் உள்ள அந்த அழைப்பை பெற்றவர்கள். மூன்றாவது பகுதி இந்த ராஜாக்களை குறிக்கிறது. தேவனிடத்திலிருந்து நீதிகளையும் சட்டங்களையும் ஆசாரியர்கள் மூலமா தீர்க்கதரிசிகள் பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு நன்மை செய்யவும் ஜனங்களை ஆளுகை செய்யவும் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. So we see that the kings were in the third category, who were anointed by the priests or the prophets for a greater responsibility towards the people. அதாவது ராஜாக்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவர்கள் ஆசாரியர்கள் மூலமாகவோ அல்லது தீர்க்கதரிசி மூலமாகவோ அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களை ஆளுகை செய்யவும் நல்லாட்சி செய்யவும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we see Jesus Christ speaking about the oil of gladness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார். Before Jesus Christ began his ministry, he spoke from the scriptures in the temple from the book of Isaiah chapter 61 verse 1 to 3. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த நிறைவை பெற்று அவர் அந்த ஒரு இந்த ஜெப ஆலயத்திலே அந்த புஸ்தகங்களை எடுத்து வைத்து ஏசாயா 61 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறார். So we see that Jesus says that the spirit of the Lord God is upon me. ஆண்டவர் என்ன வாசிக்கிறார்? ஏசாயா 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். Because the Lord God has anointed me. தேவனாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். With what? With Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Why? ஏன்? To spread the good news to the people who are poor. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு அபிஷேகத்தை செய்திருக்கிறார். To bind the broken hearted. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை காயம் கட்டவும். To proclaim liberty to the captives. விடுதலை கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கூறவும். Freedom to the prisoners. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறவும். Today, even when we are about to begin the ministry, what are we to do to get this oil of gladness? இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோம் என்றால் இந்த ஆனந்த தைலத்தின் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவசியமாய் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. The Bible clearly says that if we want this oil of gladness upon us, we have to ask the Lord God Almighty. இந்த ஆனந்த தைலம், அந்த அபிஷேகம், ஆனந்த தைலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. When can we ask? நாம் எப்பொழுது கேட்க முடியும்? When we are washed by the blood of Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது நாம் இந்த காரியத்தை நம் தேவனிடத்திலிருந்து கேட்க முடியும். When we ask, we are doubtful whether we will really receive this oil of gladness or the Holy Spirit. அதாவது நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்போம், ஆனால் இந்த ஆனந்த தைலமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம் தேவனிடத்திலிருந்து தாராளமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். In Luke chapter 11 verse 11 to 13 it says, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 13 வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போமானால், that when a son asks his father for bread, the father will not give a stone. ஒரு குழந்தை அல்லது ஒரு மகன் தன்னுடைய தகப்பனத்தை வந்து, தகப்பனே எனக்கு நீங்க அப்பம் கொடுக்கணும்னு கேட்பானால் அந்த தகப்பன் அப்பத்தை கொடுப்பானா இல்ல கல்லை கொடுப்பானா? அப்பத்தை தான் கொடுப்பான். If a son asks for fish, will the father give serpent? அதே போல ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனை வந்து, அப்பா எனக்கு வந்து நீங்க மீன் கொடுக்கணும்னு கேட்டா அவர் மீனை கொடுப்பாரா இல்லை பாம்பை கொடுப்பாரா? மீனை தான் கொடுப்பார். If the child is asking for an egg, will the father give a scorpion? அதே குழந்தை வந்து, அப்பா எனக்கு வந்து நீங்க முட்டை கொடுக்க வேண்டும் கேட்கும் பொழுது அந்த தகப்பன் முட்டையை கொடுப்பாரா இல்ல ஒரு தேளை கொடுப்பாரா? முட்டையை தான் கொடுப்பார். So if an earthly father can fulfill the wishes of his child, how about our heavenly father? பூலோகத்தில் இருக்க ஒரு தகப்பனே தன்னுடைய குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது பரம தகப்பனாகிய நம் தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? He loves us more than our earthly father. பரம தகப்பன் நம்முடைய பூலோக தகப்பனை காட்டிலும் மிகவும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். He has no variable. அவருக்கு பாரபட்சமே இல்லை. No favoritism. அவருக்கு இவன் தான் சிறந்தவன், இந்த மொழி பேசுகிறவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியோ இல்லது இந்த மதத்தை சேர்ந்தவன் தான் எனக்கு பிடிக்கும் என்றல்ல. அவர் எல்லாருக்கும் மாம்சமான எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர். So let us be bold in asking the Lord this oil of gladness. ஆகையால் நாம் இந்த ஆனந்த தைலத்தை தேவனிடத்தில் தைரியத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். What will the oil of gladness do to us when we receive it? இந்த ஆனந்த தைலம் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன மாறுதலை அது கொண்டு வரும்? First, it will help us to understand His word properly. முதலாவது இந்த அபிஷேகம் தேவனுடைய வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யும். It will help us to serve the Lord with gladness. ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். And most importantly, it will set us apart from all and enable us to do a special task. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறித்த அந்த அழைப்பை, அந்த ஊழியத்தை, விசேஷமான ஊழியத்தை செய்ய நமக்கு பலன் கொடுக்கும். Are we ready to take this special task which the Lord is assigning us to take? தேவனாய் கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த குறிப்பான அந்த சிறப்பான ஊழியத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? In Acts chapter 10 verse 38 clearly says, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சிறப்பாய் சொல்லுகிறது, regarding the ministry of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறிப்பாய் சொல்லுகிறது, that Jesus Christ when filled with Holy Spirit and power, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பின பொழுது he was able to do great and mighty deeds. அதாவது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் வந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாய் சுற்றி திரிந்தார். That is to heal the oppressed from the evil. அதாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாய் அவர் சுற்றி திரிந்தார். Are we ready to take up this initiative? இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நாம் எடுத்து செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? When we come to the Lord and ask to Him in humility and in repentance, He fills us with His oil of gladness. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்மை தாழ்த்தி நம்ம வந்து மனம் திரும்புகிற இதயத்தோடு கேட்போமானால் இந்த அபிஷேகத்தை நம்மேல் அவர் ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். When we are filled with the oil of gladness, நாம் இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் நிறைந்திருக்கும் பொழுது we'll be filled with exceeding joy. நமக்கு இயற்கை அப்பாற்பட்ட ஒரு சமாதானம், சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம். This is the joy that the Samaritan woman experienced when Jesus told her that He will give her the water that will
never quench the thirst. அதாவது அது என்ன எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் என்றால், நித்திய காலமாய் ஊறுகிற, நமக்கு என்றைக்கும் தாகமே எடுக்காத ஒரு தண்ணீரை கொடுப்பதாய் அவர் வாக்கு கொடுத்தாரல்ல, அந்த தாகம் எடுக்காத நித்தியமாய் நமக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிற ஊற்றை போல இருக்க தண்ணீரை போல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. Same way, the 120 disciples in the upper room, they felt the same joy when they were filled with mighty Holy Spirit. இதே அபிஷேகத்தை, இதே சந்தோஷத்தை தான் மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியான அக்கினி மயமான நாவுகளை போல அவர்கள் இறங்கும் பொழுது இதே இயற்கைக்கு மேற்பட்ட அந்த சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Today, if you believe that you are the chosen one, இன்றைக்கு நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்வீர்களானால், you are the one who will be anointed by the Lord with the oil of gladness. நீங்கள் தான் ஆண்டவருடைய ஆனந்தத்தில் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போகிறவர்களாய் இருக்கிறீங்க. You will be the one who will take the good news to the ends of the earth. அதாவது பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். You will be the one to bind the broken hearted. நீங்கள் தான் அதாவது உள்ள உடைந்தவர்களை காயம் கட்ட ஒரு அருமருந்தாய் இருப்பவர்களாய் இருக்கிறீர்கள். You will be the one to proclaim freedom to the prisoners. அதாவது கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறுவதற்கு விடுதலையின் ஊழியத்தை செய்வர்கள் நீங்களா இருக்கிறீர்கள். You will be the one to heal the blind and the deaf. அதாவது குருடர்களுக்கு பார்வை கொடுக்கும், செவிடர்களை கேட்க செய்யும் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். You will be the one to declare blessings upon those people who are in the darkness. அதாவது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். Are we willing to take up this oil of gladness upon ourselves? அதாவது இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Let's all ask the Lord for this wonderful oil of gladness, so that we will be the one to take His word to the ends of the earth and to spread the good news. இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த அபிஷேகத்தின் மூலமாய் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தம் உள்ளவர்களாய், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். The good news that God is going to come. ஒரு நற்செய்தி என்னென்றால், தேவனாய் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். He, the Son of Righteousness, is going to rule on this earth. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வந்து அரசாட்சி செய்ய போகிறார். And we, as His chosen, will dwell with Him forever and ever. அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், நாம் அவரோடு கூட என்றென்றைக்கு நித்தியமாக வாழப் போகிறோம். May God give His blessings and pour His oil of gladness upon all of us. அதாவது ஆண்டவராய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும், அவருடைய ஆனந்தத்தில் தான் உங்களை நிரப்பவும் படியாய் நான் கேட்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். I request John to pray. Hallelujah. நாம் ஜெபிக்கலாம். Shall we pray? Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Wonderful Jesus. அருமையான தேவனே. Thank you, Lord, for this wonderful hallelujah time you have given for us, Master. Hallelujah. Lord, those who are listening, each and everyone are chosen to receive the oil of gladness. Hallelujah. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஆனந்த தைலத்தை பெரும்படியாய் ஆண்டவரே நீங்க இந்த நாளை குறித்திருக்கீங்க. ஒரு விசைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் கெஞ்சுகிறோம். Your mighty anointing shall come upon them, Master. Hallelujah. What are the situations they are undergoing? Lord, when they are receiving the oil of gladness, ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் அவர்கள் நடத்தப்படுகிறார்களோ, ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்த கட்டுகள் உடைந்து போகும். Hallelujah. All the bondages, all the yokes, hallelujah, kept by the devil be broken in the mighty name of Lord Jesus Christ. எல்லாம் உடைந்து போகும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய விடுதலையின் அபிஷேகம் அவர்கள் மேலும், அவர்கள் குடும்பத்தின் மேலும், அவர்கள் மூலமாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் கொடுத்த இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகர் விடுதலை ஆண்டவரை பட போகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகம் இந்த பிள்ளைகள் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டப்பா. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறாங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you all.